ஆப்கி அதாலத்துல ஜேகேஎல்எம் சேர்மன் யாசின் மலிக் மேல உள்ள அடுத்த குற்றச்சாட்டு, அவர் சொல்றது ஒண்ணு ஆனா செய்யறது ஒண்ணு. யாசின் சார், இது எல்லாருக்குமே தெரியும். நீங்க காந்திய வழியில போய்கிட்டு இருக்கேன்னு சொல்றீங்க. நான் கத்தி கபடாலாம் தூக்கி போட்டுட்டேன், துப்பாக்கி தூக்கி போட்டுட்டேன். ஆனா பிராக்டிக்கலா பார்க்கும்போது உங்க நட்பு ஹாஃபிஸ் சையத் கூட தான் இருக்கு. நீங்க ஜமாத்தே இஸ்லாமி சொல்றத தான் செய்யறீங்க, ஜமாத்துல் தாவா நினைக்கிறத தான் நீங்க செய்யறீங்க. முதல் விஷயம் என்னன்னா, நாங்க 94ல சீஸ்ஃபயர் பண்ணோம். 94ல இருந்து இது வரைக்கும் 20 வருஷம் ஆச்சு. நான் உங்க ஸ்டேட்டுக்கு சேலஞ்ச் பண்றேன், இந்த 20 வருஷத்துல அவங்கள ஒரு எவிடன்ஸ் கொடுக்க சொல்லுங்க. ஜம்மு காஷ்மீர் லிபரேஷன் ஃபண்டோட பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் இல்லாம வயலன்ஸோட நாங்க ஏதாவது செஞ்சோன்னு ஏதாவது ஒரு எவிடன்ஸ்? நான் உங்களுக்கு எவிடன்ஸ் கொடுக்கட்டுமா? 11th February 2013ல நீங்க இஸ்லாமாபாத்துக்கு போனீங்க. அப்சல் குருவுக்கு தூக்கு தண்டனை கொடுக்க விடாம நீங்க போராட்டம் பண்ணீங்க. அப்ப ஹஃபீஸ் சையத் உங்க மடியில வந்து உட்கார்ந்தாரா? போட்டோஸ் இருக்கு, நான் தேவைன்னா உங்க 2 பேர் போட்டோஸையும் காட்டுறேன். இதுக்கு நான் பதில் சொல்றேன். இதுக்கு பதில் சொல்றேன். இங்க பாருங்க, யாசின் மாலிக் அப்புறம் ஹஃபீஸ் சையத். இத பல வருஷம் பிரிஞ்சு ஒன்னா சந்திக்கிற அண்ணன் தம்பி மாதிரி இல்ல இருக்கு. இது எப்பன்னா அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் ரம்ஜான் சீஸ்ஃபயரை அறிவிச்சப்போ அந்த நேரத்துல ஆன் ரெக்கார்ட் அவர் என்ன சொன்னாருன்னா, ஒருவேளை காஷ்மீரோட லீடர்ஷிப் பாகிஸ்தானுக்கு போக ஹஃபீஸ் சையத பத்தி மட்டும் சொல்லுங்க. நான் அங்கதான் வந்துட்டு இருக்கேன். அதான் சொல்றேன். நீங்க அவரு கூட தான் உட்கார்ந்திருந்தீங்க இல்லையா? கண்டிப்பா அவரு கூட உட்கார்ந்திருந்தேன். அவரு தீவிரவாதியா இல்லையா? சார், நீங்க என்ன கொஞ்சம் பேச விடுங்க. சொல்லுங்க. அந்த நேரத்துல வாஜ்பாய் என்ன ஆன் ரெக்கார்ட் சொன்னாருன்னா, ஒருவேளை காஷ்மீர் லீடர்ஷிப் பாகிஸ்தானுக்கு போகணும்னா பாகிஸ்தான் லீடர்ஸ் கூட அப்புறம் மிலிட்டன்ஸ் லீடர்ஸ் கூட பேசியே ஆகணும்னு. ஏன்னா ஒரு ஜென்யூன் பீஸ்ஃபுல் அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் வாஜ்பாய் கவர்மெண்ட் கலைஞ்சது. ஒரு புது பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங் வந்தாரு. 2006ல் அவரை நான் சந்திச்சேன் ஒரு அஃபிஷியல் மீட்டா. அதுல பாத்தீங்கன்னா என்னோட ஒரு பாயிண்ட் இருக்கு. நான் என்ன சொன்னேன்னா, பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா எதிரில் வச்சேன். நான் என்ன சொன்னேன்னா, இதுல மிலிட்டன் லீடர்ஷிப்பும் இருக்குன்னு சொன்னேன். எனக்கு என்ன தோணுதுன்னா, அவங்களையும் இந்த பேச்சுவார்த்தையில இருக்க வைக்கணும்னு தோணுது. அப்பதான் இந்த பேச்சுவார்த்தை முழுமையா பீஸ்ஃபுல்லா மாறும். வசீர் அசம் சார் என்ன சொன்னாருன்னா, நாங்க இந்த விஷயத்துல உதவிகளையும் விரும்புறோன்னு. நான் அமெரிக்காவுக்கு போனேன், அப்புறம் ஜல்ஜலாவுக்கு வந்தேன், காஷ்மீர்ல அங்கேயும் போனேன், காசுக்காக எய்ட்காக போனேன். அதுக்கப்புறம் முரீத் கேம்புக்கு கூட நானே தான் போனேன், அங்க ஹாஃபிஸ் சாரை சந்திக்கிறதுக்காக. அவரு அங்க ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினாரு. அப்புறம் ஃபங்க்ஷன்ல மக்களும் இருந்தாங்க, அதோட கேடரும் இருந்துச்சு. அங்க நான் ஒரு ஸ்பீச் கொடுத்தேன். அந்த ஸ்பீச்சில் என்ன சொன்னேன்னா, நான் அவருக்கு ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்தினேன். அவர் ஒரு ஆங்கிலேயர். அவரு பேர் மார்டின் லிங்ஸ். அவரு முஸ்லிமா மாறிட்டாரு. அதுக்கப்புறம் அவரு 5 வருஷம் அரபி படிச்சாரு. அப்புறம் இஸ்லாம்ல PhD பண்ணாரு. அப்புறம் சீரத்தை வச்சு ஒரு புக் எழுதினாரு. இன்னைக்கு அது ஆத்தென்டிக் புக்கா மாறிடுச்சு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, முஸ்லிம்னா எப்படி இருக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த புக்ல நிறைய எழுதியிருக்கு. என்ன விஷயம்னா, அதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அது ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. அத இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். ரோசா, நிமாசூர், ஜக்கா, இதுல தான் இஸ்லாமோட கட்டிடம் நிக்குது. அஃசல்னா என்னன்னு இதை விட நான் உங்களுக்கு சொல்லணுமா என்ன? இதை விட பெட்டரா எப்படி சொல்ல முடியும்? ஒருவேளை இந்த மாதிரியான அட்வைஸ் உங்களுக்கு யாராவது கொடுத்தாங்கன்னாக்கா, அமைதிக்கு அழைப்பு கொடுத்தாங்கன்னா, யூ பர்ச்சேஸ் பீஸ் வித் ஹிம். இந்த விஷயத்த நாங்க அதுக்கான பதில கரெக்டா சொல்லவே இல்ல. நீங்க அதான் சொல்ல வர கேக்குற கேள்விக்கு பதிலே வரலையோ? நான் அங்கதான் வரேன். எந்த ஹாஃபிஸ் சையத் அப்பாவிகளை கொன்னாரோ, இன்னசென்ட் பீப்புளை கொன்னாரோ, அஜ்மல் கசப ஆயுதத்தோட இங்க அனுப்பினாரோ, அவரு கூடவே 9 பேரை அனுப்பினாரோ, அவரு கூட தான் உட்கார்ந்து பேசுனீங்க. நான் இங்கதான் வரேன், இந்த போட்டோ கிட்ட. ரைட், போட்டோ பத்தி சொல்லுங்க. ஆமா, அங்கதான் வரேன். சொல்லுங்க.
பாருங்க, நான் என்ன சொல்றேன்னா, இந்த இந்தியாவுல எத்தனை மீடியா சென்டர்ஸ் இருக்கோ, கவர்மெண்ட் இருக்கோ, அங்கெல்லாம் நான் போய் இத பத்தி பேசினேன். அப்ப இந்த பிரச்சனை ஏன் வெடிக்கல? அப்புறம் எப்படி எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க? நான் மரித் கேம்புக்கும் போனேன், ஏன் யாரும் எதுவும் பேசல? நீங்க முதல்ல இத பத்தி சொல்லுங்க, நான் அத பத்தி அப்புறம் உங்ககிட்ட சொல்றேன். என்கிட்ட அந்த டீடைல்ஸும் இருக்கு. எனக்கு மகள் பிறந்தா, அதனால பாகிஸ்தானுக்கு போனேன். இங்க அஃப்சல் குரு சார தூக்குல போட்டாங்க. அப்ப நான் பாகிஸ்தான்ல இஸ்லாமாபாத்ல இருந்தேன். 48 மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்தேன். உண்ணாவிரதம்னா என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? வாட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் ஹங்கர் ஸ்ட்ரைக்? ஹங்கர் ஸ்ட்ரைக்கு ஒரே ஒரு மெசேஜ் மட்டும்தான். நீங்க உங்களுக்கே கஷ்டத்தை ஏற்படுத்திக்கிட்டு போராடிக்கிட்டு இருக்கீங்க. எந்த விதமான வயலன்ஸும் பண்ணல, யாருக்கும் எந்த கஷ்டமும் கொடுக்கல. இதுதான் அதோட பேசிக் கான்செப்ட் ஹங்கர் ஸ்ட்ரைக்கு. இந்த ஹங்கர் ஸ்ட்ரைக் நான் பண்ணுனேன். பாகிஸ்தான்ல இந்த ஹங்கர் ஸ்ட்ரைக் நான் பண்ணுனேன். அப்புறம் அங்க அந்த சிவில் சொசைட்டி மக்கள் வந்தாங்க, முக்தலிஃப் சியாசி பார்ட்டி வந்தாங்க, அங்க ஹாஃபிஸ் சையத் சாரும் வந்தாரு. ஆனா எனக்கு நீங்க இந்த விஷயத்த சொல்லுங்க, ஹங்கர் ஸ்ட்ரைக் இதோட நோக்கம் என்ன, இதோட மெசேஜ் என்ன? நான் என்ன சொல்றேன்னா, நான் அங்க யாரையுமே கூப்பிடலங்கிறதா உண்மை. எத்தனை பேர் வந்தாங்களோ அவங்க எல்லாம் தானா வந்தாங்க. ஆனா இந்த ஹங்கர் ஸ்ட்ரைக் கேம்ப்ல இந்த ஹங்கர் ஸ்ட்ரைக்கோட மெசேஜ், இதோட கான்செப்ட் என்ன? இதுக்கு ஒரே ஒரு மெசேஜ் தான். நீங்க ஒழுங்கான முறையில உங்க போராட்டத்தை பதிவு பண்றீங்க. அந்த ஹங்கர் ஸ்ட்ரைக்க பாம்பேல தாக்குதல் நடந்தப்போ அதை இந்தியாவுல பண்ணிருக்கலாம்ல. அப்போ உங்களை எல்லாரும் பாராட்டி இருப்பாங்க. உங்க மேல இவ்வளவு கேள்விகளும் குற்றச்சாட்டுகளும் வந்திருக்காது. இங்க பாருங்க, நான் இதுக்கு முன்னாடியே நான் உங்ககிட்ட சொன்னேன், நீங்க இப்படியும் கேட்கலாம், பாகிஸ்தான்ல மக்கள் செத்துக்கிட்டு இருக்கும்போது அங்க நீங்க ஏன் ஹங்கர் ஸ்ட்ரைக் பண்ணலன்னு. விஷயம் ஒண்ணு மட்டும்தான். பாம்பேல அந்த சம்பவம் நடந்ததோ, நான் இதை முன்னாடியே சொல்லியிருக்கேன், இப்ப மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். வெறும் யாசின் மலிக் மட்டும் இல்ல, பாம்பேல எத்தனை அமைப்புகள் இருக்கோ அவங்க எல்லாருமே பாம்பேவோட இன்சிடென்ட்ட கண்டம் பண்ணாங்க. இத ப்ரூட்டட் கில்லிங்னு சொன்னாங்க. யாசின் சார் அவங்க என்ன கேட்டாங்கன்னா, அப்சல் குருக்கு தூக்கு தண்டனை கொடுத்த போது நீங்க ஹங்கர் ஸ்ட்ரைக் பண்ணீங்க. ஆனா மும்பைல தாக்குதல் நடந்தப்போ ஹஃபீஸ் சயீதுக்கு எதிராக நீங்க எதுவுமே சொல்லல. அதுக்காக ஹங்கர் ஸ்ட்ரைக்லாம் பண்ணல. இங்க பாருங்க, நானும் இப்ப உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கேட்கிறேன். நீங்க இந்தியாவோட சிட்டிசன். காந்திஜி இங்க போராட்டம் நடத்தினப்போ பர்தானியால இருந்து அங்க உள்ள சிட்டிசன்ஸும் அவர் கூட சேர்ந்து நின்னாங்க. நான் உங்ககிட்ட ஒன்னு கேக்குறேன், 1 லட்சம் காஷ்மீரிஸ கொன்னு இருக்காங்க, அதுவும் கொடூரமா. குழந்தைங்க, பெரியவங்க, பொம்பளைங்க, சின்ன சின்ன பசங்க. ஒருவேளை நானும் உங்ககிட்ட இத கேட்டா, காஷ்மீரோட சின்ன சின்ன இடத்துலயும் காஷ்மீரோட ஒவ்வொரு கிராமத்திலையும் வெறும் இறந்து போனவங்களோட கல்லறை மட்டும்தான் தெரியும். அப்போ நீங்க ஏன் அவங்களுக்காக போராட்டம் நடத்தல? அதுக்கு பதில் சொல்லுங்க. அவங்கள கொல்றதுக்காக தீவிரவாதிங்க பாகிஸ்தான்ல இருந்து வராங்க, அவங்கள கொல்றதுக்காக தீவிரவாதிங்க சூடான்ல இருந்து வராங்க. நான் இத முன்னாடியே சொன்னேன், இருந்தாலும் இப்ப ரிப்பீட் பண்றேன். பாம்பேல என்ன நடந்துச்சோ, நான் மட்டும் இல்ல, காஷ்மீர்ல இருக்கிற எல்லா லீடர்ஸும் அதை கண்டம் பண்ணாங்க. அதை ப்ரோட்டோ கில்லிங்னு சொன்னாங்க. இன்னைக்கு நான் உங்ககிட்ட கேட்கிறேன், இதுக்கு மட்டும் நீங்க எனக்கு பதில் சொல்லுங்க. எந்த மனுஷன் இந்தியாவுக்கு எதிராக போராட்டங்களை ஆரம்பிச்சாரோ அவரோட கேம்ப்ல நீங்க 4 மணி நேரம் இருந்தீங்க. அவர் இந்தியாவோட மோஸ்ட் வாண்டட் தீவிரவாதி. பாருங்க, நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். அந்த நேரத்துல விஷயம் பெருசாகும் போது பாத்தீங்கன்னா, உங்களோட இந்தியாவுல, அப்புறம் பாகிஸ்தான்ல, உலகம் முழுக்க பாத்தீங்கன்னா, அப்புறம் காஷ்மீர்ல கூட ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் இருந்துச்சு. இப்போ இந்த விஷயம் ஒரு தீர்வு நோக்கி போய்கிட்டு இருக்குன்னு. நான் உங்ககிட்ட ஒரு ஃபைனல் கேள்வி கேட்க விரும்புறேன். உங்களுக்கு என்ன தோணுது? ஹஃபீஸ் சையத் மாதிரி ஆளுங்க இந்தியாவோட எதிரிங்க இங்க தீவிரவாதத்தை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. தீவிரவாதிகளை தயார் பண்றவங்க கூட நீங்க பேச்சுவார்த்தை நடத்தணுமா? அவங்களாம் மனித சமுதாயத்துக்கு எதிரிங்க இல்லையா? இஸ்லாமுக்கு எதிரிங்க இல்லையா? பாருங்க, நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன். நம்ம காஷ்மீர் பத்தி பேசும்போது நான் என்னைக்குமே இதை சொல்லல. இந்த லஷ்கர் இ தொய்பா அவங்க காஷ்மீர் விஷயத்தை பத்தி பேசணும்னு, அது என்னோட நோக்கம் இல்ல. என்னுடைய நோக்கம் இதுதான். நான் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா சாரையும் மீட் பண்ணேன். அப்புறம் நான் அமெரிக்காவுக்கு போனப்ப ஒயிட் ஹவுஸ்லயும் இந்த விஷயத்தை பத்தி பேசினேன். அமெரிக்காவோட ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்டையும் இதை பத்தி பேசினேன். நான் என்ன சொன்னேன்னா, காஷ்மீரி மிலிட்டன்ஸ் லீடர்ஷிப் இருக்கு, அதோட தலைவர் சர்பராஸ் அலாவுதீன்.
நான் என்ன சொன்னேன்னா அவங்களோட பேச்சுவார்த்தையில ஒரு சமாதானம் வேணும்னு சொன்னேன். ஏன்னா ஒரு ஜெனியூன் பீஸ்ஃபுல் அட்மாஸ்பியர் கிரியேட் ஆகிறதுக்காக ஜெனியூன் டாக்ஸ் வேணுங்கிறதா என்னுடைய எய்ம். மற்றபடி நான் ஹாஃபிஸ் சையதை பத்தி பேசும்போது ஹாஃபிஸ் சையத் சார்கிட்ட இதை பத்தி தான் நான் பேசினேன். நான் என்ன சொன்னேன்னா, நான் அங்க போனப்போ அவர்கிட்ட நான் இந்த விஷயத்தை தான் சொன்னேன். அங்க நான் சொன்ன வார்த்தைகள்லாம் இதுதான். ஒருவேளை இப்ப 2 நாடுகள் அப்புறம் காஷ்மீரி பேச்சுவார்த்தையில முன்னேறி போய்கிட்டு இருக்குன்னா இப்போ நம்ம பீஸ்ஃபுல் அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ணி